நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எனக்குமே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, நாம இப்ப ஒண்ணு பண்ணலாம். உள்ள போய் நானே பேசிட்டு வந்துடுறேன். இப்ப இல்ல நீங்க இரவு நேரத்துல வீரர்களோட இங்க வாங்க. வந்து பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டை சோதனை போடுங்க. ஆனா எதுக்காக இரவு நேரத்துல வரணும்? மகாமந்திரியாரே, இவர் பெரிய கேடியாச்சே, திறமையா ஏதாவது பண்ணி தப்பிச்சிருவாருல்ல. ஆனா இந்த முறை எப்படியும் அவரை நான் தப்பிக்க விட மாட்டேன். சரி ஆச்சாரியாரே, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்றேன். இப்ப இந்த பூனைக்கு மணி கட்டியாச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப நீ பட போற அவமானத்தால இந்த விஜயநகரத்துக்குள்ள நீ முக்காடு போட்டுட்டு தான் வலம் வர வேண்டி இருக்கும். மகாராணி சின்னாதேவி, உன்கிட்ட இரும்பு நகைகள் இருக்கா? என்கிட்ட இரும்பு நகையா? அத போடுறதுக்குனே சில ஆட்கள் இருக்காங்க மகாராஜா. யாரு? சிறையில இருக்கிற கைதிங்க. அது உண்மைதான். நீ போய் இரும்பாலான பொருள் எடுத்துட்டு வா. ஆனா மகாராஜா, அந்த இரும்பு பொருளை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு இரும்பு துவையல் வேணுமா? இல்ல, துவையல் இல்ல, அதிசயம். என்னது அதிசயமா? அதிசயமா? நீங்க 2 பேரும் இரும்பு பொருளை எடுத்துட்டு வாங்க. அப்புறம் மந்திரத்தால ஒரு அதிசயத்தை நான் காட்டுறேன். சரி மகாராஜா, இப்பவே எடுத்துட்டு வரோம். வா, போய் எடுத்துட்டு வரலாம். போலோ போலோ, என்ன சுத்தாதலாமா? தலை இதுக்கு மேல குடும்பத்தனம் பண்ணுவியா? வேணாலாமா, எனக்கு தலை சுத்துது. கீழ போடவா சொல்லு. ஐயோ வேணாம். வாங்க ஆச்சாரியாரே, நாம உள்ள போய் சோதனை பண்ணலாம். வேணாம், இப்ப வேணாம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் தூங்க போகட்டும். அவர் கண்ணை மூடினதும் நாம வேலையை ஆரம்பிச்சிடலாம். நீ நிம்மதியா மந்திரம் கூட சொல்ல விட மாட்டியா? ஐயோ, உங்களுக்காக தான் நான் வேப்பிலையை வச்சு இப்படி புகை மூட்டினேன். உங்களை கொசு கடிக்குதுல்ல? எடுங்க பானை ஐயா. ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம அறையிலயும் நிறைய கொசு இருக்கு. அங்கேயும் போய் புகையை காட்டுங்க. சரி, நான் ஒண்ணு பண்றேன். நான் வீடு முழுக்க இந்த புகையை காட்டுறேன். எல்லா கொசுவும் ஓடி போயிடும். நான் புகை காட்டுதேன். வேண்டாம், நீ சின்ன பையன். பானைக்குள்ள தீக்கணல் இருக்கு. உன் கையில பட்டுச்சுன்னா நீ கீழே கூட்டிடுவ. நான் ஒண்ணு சிறுவல் இல்ல, ஒரு வாலிபன். புரியுதா? மூடு. வந்துட்டான் பெரிய வாலிபன். லாமா, கொசு அங்க இங்கெல்லாம் ஒளிச்சிட்டு இருக்கோம். மூளை முடுக்கெல்லாம் காட்டு. மூளை முடுக்கலையா? சரி சரி, காட்டிட்டா போச்சு. குண்டப்பா, நீயும் சில நேரங்கள்ல வாலிபர்கள் மாதிரி யோசிச்சு பேசவும் ஆரம்பிச்சிட்டியேப்பா. ரொம்ப நல்லது. வா வா வா. மூளை முடுக்கெல்லாம் காமிச்சிட்டேன். வா. இந்தாங்க மகாராஜா, நீங்க கேட்ட பொருட்கள்.
மகாராஜா, ம்? நீங்க என்ன பண்றீங்க? மகாராஜா, இந்த கல்லை எடுத்து இந்த பாத்திரங்கள் மேல நல்லா இடிங்க. அப்பதான் துவையல் தயாராகும். ஆ, இது ஏன் இன்னும் தங்கமா மாறல? நீங்க இத எதுக்காக தங்கமா மாத்தணும் மகாராஜா? நம்ம கிட்டதான் நிறைய தங்க பாத்திரங்கள் இருக்கே. இல்ல, இந்த கல்லை வச்சு இந்த பாத்திரத்துல தேய்ச்சா இது எல்லாமே தங்கமா மாறிடும். ஆனா மகாராஜா, இரும்பு பொருட்கள் எப்படி தங்கமா மாறும்? அதுவும் வெறும் கல்ல வச்சு தேய்ச்சா மாறுமா? குரு தத்தாச்சாரியா சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது நிச்சயமா ரசவாத கல்லா தான் இருக்கணும். இதே மாதிரிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்டயும் ஒரு கல்லு இருக்கு. அது அவர் ஒரு பொருள் மேல தேய்ச்சா அது உடனே தங்கமாவே மாறிடுதான். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த ரசவாத கல்லோட ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இனி நம்ம வீட்ல இருந்து எல்லா கொசுவும் ஓடி போயிடும். ஆ. நாம எல்லாரும் இங்க இருக்கிறோம். அப்ப எங்க இருந்து இருமுன சத்தம் வருது? கொசுங்கதான். கொசு மனுஷங்கள மாதிரி இரும்புமா என்ன? ஆ. இது வேற என்னமோ. வாங்க எல்லாரும் ஒண்ணா நிக்கலாம் வாங்க. ஆ? குருவே, மந்திரி, தனிமணி, நீங்க எல்லாரும் இந்த ராத்திரி நேரத்துல என் வீட்ல என்ன பண்றீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாங்க மகாராஜாவோட சிறப்பு கட்டளைப்படி இங்க வந்திருக்கோம். ஐயோ கடவுளே, இது கண்டிப்பா ஏதாவது சிறப்பு தகவலா தான் இருக்கும். அத சொல்லதான் நீங்க குரு, தனி, மணி, வீரர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்களா? சொல்லுங்க மந்திரியாரே, சீக்கிரமா அந்த தகவலை சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஆ, மகாராஜாவோட கட்டளை என்னன்னா, ஆ, நீங்க அவருக்கு உங்க ரசவாத கல்ல கொடுத்தாகணும். சரி நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு. என்ன ரசவாத கல்லா? ரசவாத கல். அந்த ரசவாத கல்லு, அது மேல எந்த பொருள் பட்டாலும் தங்கமா மாறுமே. அந்த கல்லு உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும் ராமகிருஷ்ணா. இப்படி ஒரு தகவலை உங்ககிட்ட எந்த மடைய சொன்னாங்க குருவே? அது ஒரு பெரிய மனுஷனை எதுக்கு நீ மடையன்லாம் சொல்ற? ஏன்னா உங்களோட அந்த பெரிய மனுஷன் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான். ஏன்னா என்கிட்ட எந்த ரசவாத கல்லும் இல்ல. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க சாதாரண நாணயத்தை தங்க நாணயமா மாத்துறத நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். எப்ப? நேத்து. இந்த குண்டப்பா அந்த தங்க நாணயங்களை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஓ, அதுவா? அந்த தங்க நாணயங்களா? நீங்க அந்த தங்க நாணயங்களை பத்தி பேசுறீங்களா? அந்த தங்க நாணயங்களா? அது இரு சாரதா, இப்படி ஒரு மகான், வித்வான், ஞானி, பெரிய மனுஷன் ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட கேள்வி கேட்கும் போது குறுக்க பேசக்கூடாதுமா? நான் தான் பேசுறேன்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மந்திரியாரே, நீங்களாவே அந்த ரசவாத கல்ல தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்க. மந்திரியாரே, அது அந்த ரசவாத கல்ல எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க நாளைக்கு திரும்ப வாங்களேன், நான் நினைவுபடுத்தி சொல்றேன். இல்ல, அந்த ரசவாத கல்ல நீங்க மறந்தா தானே நினைவுபடுத்த. நாங்க இப்பவே இந்த நிமிடமே உங்க வீட்டை சோதனை போட போறோம். பண்ணுங்க, இப்பவே பண்ணுங்க, இந்த நொடியே பண்ணுங்க. வீடு முழுக்க போய் தேடி பாருங்க. மகாமந்திரியாரே, சொல்லுங்க ஆச்சாரியாரே. வீரர்களுக்கு உடனே கட்டளையிடுங்க. வீரர்களே,
நீங்க எல்லாரும் போய் இந்த வீட்டோட மூல முடுக்கெல்லாம் தேடுங்க. ஆனா ரசவாத கல் இந்த வீட்ல கண்டிப்பா கிடைக்காது. இல்ல ஆச்சாரியாரே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வீட்ல கண்டிப்பா கிடைக்கும்னு. போய் தேடுங்க. குருவை பத்தியா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டை சோதனை போடுறாங்கன்னு சொன்னதும் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாரு. குரு தத்தாச்சாரியார் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த கல் நிச்சயமா ரசவாத கல்லே தான். அப்ப கண்டிப்பா ராமகிருஷ்ணர் கிட்டே இதே மாதிரி ஒரு கல்லு இருக்கு. இதை எந்த பொருள் மேல தேய்ச்சாலும் அது உடனே தங்கமா மாறிடுமா? ஆனா மகாராஜா, நம்ம நாட்டுல தான் ஏகப்பட்ட தங்கம் இருக்கே, அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி கஷ்டப்பட்டு உழைக்கணும்? இது தேவையில்லதான் சின்ன மகாராணி. இதெல்லாம் ஒரு ஆர்வம் தான். இதெல்லாம் நான் என்னோட சுயநலத்துக்காக பண்ணல. நான் பேராசக்காரன் கிடையாது. இது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம நாட்டுல யாரும் பசியோட தூங்க மாட்டாங்கல்ல. எல்லாருமே செல்வந்தர்கள் ஆயிடுவாங்க. ஆனா குரு சொன்னது உண்மையா இல்லையான்னு நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இத முயற்சி பண்ணி பாக்குறேன். இது ரொம்ப நல்ல திட்டம் மகாராஜா. இத நானும் முயற்சி பண்றேன். வாங்க கொடுங்க, நான் முயற்சி பண்றேன். மகா மந்திரியாரே, ரசவாத கல் கிடைக்கவே இல்ல. என்ன? நான் தான் அப்பவே சொன்னனே, ரசவாத கல்லுன்னு ஒண்ணு கிடையாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ரசவாத கல்லு உங்ககிட்ட இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நானே அத என் 2 கண்ணால பார்த்தேன். இரும்பு நாணயங்களை தங்கமா மாத்துறத நான் பார்த்தேன். நான் மட்டும் பார்க்கல, மகா மந்திரியாரும் அத பார்த்தாரு. நேத்து சாயங்காலம் அவரு என் கூட வந்தாரு. உங்க வீட்டுல தங்க நாணயங்கள் அங்க இங்க மேல கீழன்னு செதறி கடந்தது. அதெல்லாம் நீங்க பெருக்கி ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதை எடுத்து கூடையிலயும் போட்டீங்க. ஓ, அடடா. இப்ப உங்க எல்லாருக்கும் என்கிட்ட அந்த ரசவாத கல் இருக்கிறது தெரிஞ்சு போனதுனால இனி பொய் சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. நான் உண்மைய ஒத்துக்கிறேன். என்கிட்ட ரசவாத கல் இருக்கு. பாத்தீங்களா 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 மகாமந்திரியாரே, நீங்க மகாராஜா கிட்ட ஒரே ஒரு தகவலை சொல்லுங்க. அதாவது அந்த கல்லை நான் நாளைக்கு கொடுக்கறேன். எனக்கு இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி மட்டும் அவகாசம் கொடுங்க. வாய்ப்பே இல்ல. அவகாசம் கொடுக்க முடியாது ராமகிருஷ்ணா. இது மகாராஜாவின் கட்டளை. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு என்னாச்சு? அம்மா சரதா, எனக்கு உதவி பண்ணுங்க. சரி சரி, அவரை அங்க உட்கார வைங்க. சீக்கிரமா போங்க. பாத்து பாத்து மெதுவா. பண்டிதர் ராமகிருஷ்ணரை உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? தெரியல மந்திரியாரே, என்னன்னு தெரியல. பிரபஞ்சம், பிரபஞ்சத்தோட வேலை பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க ரசவாத கல்ல கொடுக்காம இரவு முழுக்க தங்க நாணயத்தை பண்ண போறீங்களோ? இல்ல இல்ல குருவே, இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க நல்லா ஓய்வெடுங்க. நாங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இரவு மட்டும் அவகாசம் கொடுக்கறோம். ரொம்ப நன்றி மந்திரியாரே. ஆனா மகாமந்திரி, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி கவலையே படாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் கண்டிப்பா அரசவைக்கு வந்தே தீர்வாரு. வீரர்களே வாங்க. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, எவ்வளவு தங்கத்தை உருவாக்க முடியுமோ உருவாக்கிக்கோங்க. உங்களுக்கு இருக்கிறது இன்னைக்கு இரவு மட்டும்தான். ஒரே ஒரு இரவு தான் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ரொம்ப நன்றி குருவே. அம்மா, அம்மா. முட்டாள் போயிட்டான். ஐயோ,
ஏய் உனக்கு என்னாச்சு? வீட்டை சோதனை போட்டதுல என்னாச்சு? நான் ஒண்ணும் அதுக்காக அழல. உங்ககிட்ட ரசவத கல் இருந்தும் அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அம்மா தாயே சாரதா, என்கிட்ட ரசவாத கல் எல்லாம் இல்லம்மா. நீங்க போய் சொல்றீங்க. இப்பதான் எல்லாரும் முன்னாடியும் ரசவத கல் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, என்கிட்ட ரசவாத கல் இருக்கு. போதுமா? இருக்கா? அப்புறம் எதுக்காக போய் சொன்னீங்க? ஐயோ, நீங்க எங்க கிட்ட கூட சொல்லல. நாளைக்கு மகாராஜா கூட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. அந்த குரு ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஓ, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ரசவாத கல்ல உருவேத்தணுமா, அதுக்கு மந்திரம் சொல்லணும். அதை ஏதாவது ஒரு பொருள் மேல பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம மந்திரத்தை சொல்லி ஆகணும். அதனால இதெல்லாம் பயன்படல. ஆனா மகாராஜா, நீங்க சொல்ற கல்லு எல்லாம் சும்மா கற்பனைகள். அப்படி ஒரு கல்லே இல்ல. ஐயோ, இருக்குது மகாராணி சின்னாதேவி, இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட அந்த கல்லு இருக்கு. அத குரு தத்தாச்சாரியாரும் அப்புறம் மந்திரியாரும் அவங்க கண்ணால பாத்திருக்காங்க. ஆனா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட நிச்சயம் அப்படி ஒரு கல் இருந்திருந்தா அவரு கண்டிப்பா உங்ககிட்ட அத பத்தி தகவல் சொல்லிருப்பாரே. அதுதான் இப்ப பிரச்சனையே. அவரு என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா மகாராணி, உங்களுக்கு ஒண்ணு தெரியாது. இந்த கல்லு ஒரு அதிசய கல்லுதான். நான் உண்மையை தான் சொல்றேன். அப்புறம் இத பத்தி எல்லாம் நான் புராண கதைகளை தான் படிச்சிருக்கேன். ஆனா நான் குரு சொல்லியும் நம்பாம இருக்க முடியாதே. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த எல்லா பொருளையும் பத்திரமா எடுத்து வைங்க. ஒருவேளை இந்த எல்லா பொருட்களுமே கொஞ்ச நேரம் கழிச்சு கூட தங்கமா மாறலாம்ல. சரி மகாராஜா, அப்புறம் இந்த கல்லை என்ன பண்ணுன்னு சொல்லவே இல்லையே. இந்த கல் என்கிட்டயே இருக்கட்டும். சரி, பாப்போம். இனிய இரவு மகாராஜா. அந்த ராமகிருஷ்ணன் தப்பிச்சிடக்கூடாது. இந்த பிரபஞ்சம் இந்த ராமகிருஷ்ணனை இப்படி படுத்துதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஒருவேளை அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடிட்டான்னா. நீங்க சொல்றது உண்மைதான் குருஜி. அந்த ராமகிருஷ்ணர் நினைச்சாலும் உங்களை மாதிரி ஒரு நிறைய ஏமாத்தவே முடியாது. என்ன என்ன நரின்னு சொன்னியா? பாரச புரோகித தத்தாச்சாரியார் உனக்கு நரியா? குருஜி, தந்திர புத்திக்கு எடுத்துக்காட்டே நரி தானே, அததான் சொன்னோம். தந்திரமும் திறமையும் எனக்கு இருக்கு. அது உனக்கு தெரியாதா? தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டேன். சாரதா, எல்லா பொருட்களையும் எடுத்துக்கோ. இன்னைக்கு இரவோட இரவா நம்ம விஜயநகரத்தை விட்டு ஓடிடலாம். தனிமணி, பாத்தீங்களா? அவன் தப்பிச்சு போக பாக்குறான். குருஜி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இரவு முழுக்க நீங்க இங்கேயே காத்துருங்க. நாங்க போறோம். எங்களுக்கு தூக்கம் வருது. குருஜி, அவரை நீங்க தப்பிக்க விட்டுறாதீங்க. நாங்க காலையில உங்களை சந்திக்கிறோம். சரியா? நாங்க வரோம். சரி. ஏன் முட்டாளீங்களா? என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? எங்கேயே என்னோட காவலுக்கு இருங்க. புரியுதா? இந்த கொசு வேற. ஆமா ஆமா, எப்படி தூக்குறாங்க பாரு, விடிஞ்சது கூட தெரியாம.
காலை வணக்கம் குருவே. காலை வணக்கம். இந்தாங்க வேப்பங்குச்சி எப்படிங்க? எதுக்கு? எதுக்கா? நீங்க காலையில பல்லு விளக்க மாட்டீங்களா? ஆமா. தனிமணி எழுந்திருங்க. இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க காலையில பல்லு விளக்க மாட்டீங்களா? விளக்குவேன், கண்டிப்பா விளக்குவேன். நல்லது. சரி, அப்ப நீங்க பல்ல விளக்குங்க, நான் பால் எடுத்துட்டு வரேன். இல்ல நாங்க நேத்து இரவே பல்லு விளக்கிட்டோம். சரி, நீங்க வெறும் பால் மட்டும் தான் குடிப்பீங்களா? வேற எதுவும் இல்லையா? இன்னைக்கு வீட்டுல கச்சோடியும் பண்ணிருக்கோம். அது உங்களுக்காகவே பண்ணிருக்கோம். நீங்க ராத்திரி முழுக்க வீட்டை காவல் காத்தீங்களா? உங்களாலதான் என் ரசவாத கல் பாதுகாப்பா இருந்துச்சு. அது சரி. என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, நாங்க விடியற் காலையில நடந்து போயிட்டே இருந்தோமா, நடந்து நடந்து ரொம்ப தூரம் போயிட்டதால கால் வலிச்சுது. சரி திரும்பி வரலாமே, நாங்க திரும்பி நடந்து வந்தா கால் வலிச்சு இங்க வந்து உட்கார்ந்தோம். உட்கார்ந்த களைப்புல தூங்கிட்டோம். அப்படியா? அப்ப உங்களுக்கு பாலும் கச்சோடியும் வேணான்னு சொல்லிடுறேன். சரி சரி, ஏன் வேணான்னு சொல்றீங்க? அவங்க எடுத்துட்டு வரட்டும், நாங்க கண்டிப்பா சாப்பிடுறோம். சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு உடம்பு குணமாயிடுச்சு? ஐயோ இல்ல, எங்க சரியாச்சு. இன்னைக்கு நிச்சயமா என்னால தர்பாருக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்றேன். முட்டாளுங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பால் எடுத்துட்டு வாங்க, கச்சோடி எடுத்துட்டு வாங்க. அதுக்கு தான் நாம வந்தோமா? ஆமா ஆமா. பயமுடுங்க முட்டா பசங்களா, சாப்பாடு பார்க்காத மாதிரி அலையறீங்க. வாங்க என் கூட வாங்க, நாம மகாராஜா கிட்ட போய் இந்த பண்டித ராமகிருஷ்ணரோட நடவடிக்கையை காட்டி கொடுக்கணும். போலாம். மந்திரியாரே. மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இன்னும் வரல? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சீக்கிரமாவே அரசவைக்கு வந்துருவாரு. மகாராஜா வாழ்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் தகவல் அனுப்பியிருக்காரு. அதுல அவர் இன்னைக்கு அரசவைக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லையா? மந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க வரலாம் கூட பரவாயில்ல. அவர்கிட்ட உருவேத்துற மந்திரத்தை கேளுங்க. சரி, இல்ல என்ன மகாராஜா? இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காருங்க. அவர் வரும்போது நானே கேட்டுக்கிறேன். மகாராஜா வாழ்க. மகாராஜா வாழ்க. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா மகாராஜா, அவர் வீட்டுல உட்கார்ந்து சுத்தமான பாலையும் நெய்யில செஞ்ச கச்சோடியும் வயிறு முட்டை சாப்பிடுறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட அவரு விஜயநகரத்தை விட்டு ஓடி போக போறாரு. என்ன உண்மையாவா? ஆமா. நீங்க சொல்ல வர்றது என்னன்னு தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, நேத்திரவு பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டுக்கு நான் ஒட்டு கேட்க போனேன். இல்ல மகாராஜா, காவல் காக்க போனேன். காவலுக்கு தான் போனேன். இல்லன்னா இரவோட இரவு அவர் தப்பிச்சு போயிருப்பாரு. மகாராஜா, உடனே நீங்க படைகளை அனுப்பி அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரை கைது பண்ணி கூட்டிட்டு வர சொல்லுங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் அரசவைக்கு தானா வரமாட்டாரு. மந்திரியாரே. மகாராஜா, வீரர்களை கூட்டிக்கிட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டுக்கு நீங்க போய் அவரை இங்க அழைச்சிட்டு வாங்க. அப்படியே பண்ற மகாராஜா. மகாராஜா வாழ்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குடும்பத்தினர் அரசவைக்கு வர அனுமதி கேட்கறாங்க. அவங்கள இங்க மரியாதையோட அழைச்சிட்டு வாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குடும்பத்தினரா? நல்லது, அவங்களும் வரட்டும். அவங்க ரசவாத கல்லோடு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ரசவாத கல்லு இவ்வளவு சின்ன கல்லு தானே? இவ்வளவு பெரிய பெட்டிய எதுக்கு தூக்கிட்டு வராங்க? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட ஒரு ரசவாத கல் இல்ல, மொத்த ரசவாத கல்லு மலையே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம் மகாராஜா. அத்தையும் வணக்கம் சொல்றாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் சாரதா தேவி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இன்னும் இங்க வரல?
அது அவருக்கு உடம்பு சரியில்லை. பொய் மகாராஜா, இவங்க பொய் சொல்றாங்க. எனக்கு தெரியும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் வரலன்னு. அவமானத்தால தான் வரல. உங்க முன்னாடி வரத்துக்கான துணிச்சல் அவருக்கு இல்ல மகாராஜா. ஏன்னா முக்கியமான பொருளை உங்ககிட்ட மறைச்சிருக்காருல்ல மகாராஜா. நல்ல வேளையா நான் உங்களை எச்சரிக்கை பண்ண. இல்லன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அந்த ரசவாத கல்லை எடுத்துக்கிட்டு விஜயநகரத்தை விட்டு ஓடியே போயிருப்பாரு. மகாராஜா, ராம உங்களுக்காக ரசவாத கல்ல கொடுத்து அனுப்பியிருக்கான். இதுக்குள்ளதான் இருக்கு. அவரு ரசவாத கல்லோட ஒரு தகவலையும் அனுப்பியிருக்காரு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அனுமதிக்கிறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு முக்கியம் ரசவாத கல்லா இல்ல அவரான்னு முடிவு பண்ணிக்க சொன்னாரு. நீங்க ரசவாத கல்ல தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஆலோசகர் என்று பதவியை துறந்துட்டு இந்த விஜயநகரத்தை விட்டு வெளியே போயிடுவாராம். ஆனா ஒருவேளை நீங்க அவரை தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு ரசவாத கல் எப்பவும் கிடைக்காதாம். பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இவ்வளவு திமிரா? மகாராஜாவையே மிரட்டுறாரா? இல்ல குருவே, இது மிரட்டல் இல்ல, வேண்டுகோள். மகாராஜாவுக்கு இதுல ரெண்டுல ஒண்ண தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகாராஜா, மகாராஜா நீங்க அனுமதி அளிச்சா நான் இந்த பெட்டியை திறக்கவா? தரங்க தரங்க, சீக்கிரமா தரங்க. முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க மந்திரியாரே. மகாராஜா தாமதப்படுத்தாதீங்க. அந்த ரசவாதக்கல் உங்க கையில கிடைச்சதுன்னா இந்த விஜயநகரமே செல்வம் மிகுந்த நாடா மாறிடும். செல்வமும் வளமும் பெருகிடுச்சுனா மகாராஜா, அதுக்கப்புறம் இந்த சபைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் தேவையே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இப்படி விளையாடுறாரு? என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுட்டாரு. சிக்கலா? இதுல என்ன சிக்கல் மகாராஜா? நம்மளோட எல்லா சிக்கல்களோட தீர்வே இந்த ரசவாத கல் தான் மகாராஜா. உங்களோட சௌபாகியமும் இந்த விஜயநகரத்தோட சௌபாகியமும் உங்க கண் முன்னாடி இருக்கு. மகாராஜா உத்தரவு போடுங்க, இந்த விஜயநகரத்தோட ஒளிமயமான எதிர்காலத்தை இந்த பெட்டியிலிருந்து எடுக்க சொல்லுங்க. மகாராஜா, உங்களோட முடிவை சொல்லுங்க. அப்ப சரி, நான் முடிவு எடுத்துட்டேன். எனக்கு ரசவாத கல் வேண்டாம், பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் வேணும். இப்ப உடனே இந்த ரசவாத கல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே எடுத்துட்டு போயிடுங்க. இல்லனா ஒருவேளை என்னோட எண்ணம் மாறினாலும் மாறிடும். அப்படியே பண்ற மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரா? மூச்சு விட எவ்வளவு சிரமப்பட்டேன்னு தெரியுமா? எவ்வளவு நேரமா உள்ளேயே இருக்கிறேன். என் மூச்சு கேச்சு போயிருந்துச்சுன்னா. அடடடா, உங்களை பெட்டிக்குள்ள இருங்கன்னு நாங்களா சொன்னோம்? உங்ககிட்ட சீக்கிரமா பேசி முடியும்னு சொன்னா இல்லையா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க குடும்ப சண்டைய நீங்க உங்க வீட்ல போய் வச்சுக்கலாமே. இது என்னோட அரசவை. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா.
பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த பெட்டிக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. மகாராஜா, முதல்ல இவர்கிட்ட அந்த ரசவாத கல் இந்த பெட்டிக்குள்ள ஏன் இல்லைன்னு கேளுங்க. ஆமா குருவே, நீங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. நான் சொன்னா மகாராஜா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாரு. வாக்கு கொடுத்த மாதிரியே இவரு ரசவாத கல்லை எடுத்துட்டு வரல. ரசவாத கல்லுக்கு பதிலா இவரே அங்க உட்கார்ந்து இருக்காரு. குருவே, ரசவாத கல்லுக்கு நான் எங்க போறது? என்கிட்டதான் ரசவாத கல்லே இல்லையே. என் கிட்ட மட்டும் இல்ல, ரசவாத கல்லுன்னு ஒரு கல் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதெல்லாம் வெறும் கற்பனை தான். என்ன சொல்ல வரீங்க? நான் என்னுடைய 2 கண்ணால அத பார்த்தத பொய்யன்றீங்களா? சரி சொல்லுங்க, நீங்க கிணத்துல தங்க நாணயங்களை போட்டீங்களா இல்லையா சொல்லுங்க. போட்டேன் குருவே. நீங்க இரும்பு நாணயங்களை தங்க நாணயங்களா மாத்தினீங்களா இல்லையா சொல்லுங்க. மாத்தினே. மாத்திருக்காரு. பாத்தீங்களா மகாராஜா, மாத்திருக்காரு. ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நானும் என் கண்ணால அதை பார்த்தேன். உங்க வீட்டுல தங்க நாணயங்கள் கொட்டி கிடந்துச்சு. அதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? அத முதல்ல சொல்லுங்க. இந்த இரும்பு நாணயத்தை நான் இப்ப நினைச்சா கூட தங்க நாணயமா மாத்துவேன். அதுக்கு ரசவாத கல் எல்லாம் தேவையில்லையே. இப்ப பாருங்க. பெட்டிக்குள்ள இவன் என்ன பண்றான்? பாத்தீங்களா மகாராஜா, நான் சொன்னேன்ல. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே இவரு மாத்திட்டாரு. மகாராஜா, நான் இரும்பு நாணயத்தை தங்க நாணயமா ரசவாத கல்லெல்லாம் பயன்படுத்தி நான் மாத்தவே இல்ல. அப்புறம் எப்படி மாறுச்சு? இதெல்லாம் மஞ்சள் நிறத்தோட மகிமை. மஞ்சள் நிறத்தோட மகிமையா? புரியலையே. நான் சொல்றேன். இங்க பாருங்க மகாராஜா, இரும்பு நாணயம் மேல கொஞ்சம் மஞ்சள் நிறத்தை பூசினேன், அவ்வளவுதான். இது எல்லாம் இங்க வா, இதெல்லாம் இந்த குண்டப்பாவோட கண்டுபிடிப்பு மகாராஜா. ஆமாமா, உண்மைதான். என்ன என் கண்டுபிடிப்பு? பெரிய கண்டுபிடிப்பு. குருஜி, நாங்க அப்பவே சொன்னோம், நீங்க தான் கேட்கவே இல்ல. வழக்கம் போல அரசவைக்கு வந்து இப்படி அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களே. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? குருவும் மந்திரியாரும் உங்களை போலி நாணயங்களோட தான் பார்த்தாங்களா? ஆமா மகாராஜா, குரு நான் போலி நாணயங்களை கிணத்துல போடுறத தான் பார்த்தாரு. அதெல்லாம் குண்டப்பா அவன் விளையாடுறதுக்காக உருவாக்குனது. குருவே. மகாராஜா, மகாராஜா, அது என் இடத்துல யாரு இருந்தாலும் அவங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் கையில தங்க நாணயங்கள் தான் இருந்ததுன்னு நினைச்சிருப்பாங்க. மகாராஜா, ரசவாத கல்லு இருக்குன்னு இந்த தனி மணி 2 பேரும் தான் என்கிட்ட சொன்னாங்க. அது மட்டும் இல்ல மகாராஜா, இந்த விஜயநகரத்தோட நன்மைக்கு தான் ரசவாத கல்ல தேடி அலைஞ்சேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. யாரா இருந்தாலும் நம்ம தான் செய்வாங்க. அந்த கல்லை வச்சு வெறும் துவையல் மட்டும் தான் பண்ண முடியும்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். துவையலா? எந்த கல்லு மகாராஜா? ஒண்ணு இல்ல, அது நானும் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கல்லெல்லாம் விடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. சின்ன மகாராணி கிட்ட இருந்து பிறந்தநாள் பரிசு வேண்டான்னு ஏன் மறுத்தீங்க? சொல்லுங்க ராமகிருஷ்ணா, அந்த விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. மகாராஜா, நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லதான் நினைச்சேன். ஆனா நீங்க தான் சொல்றதுக்கான வாய்ப்பே கொடுக்கல. சரி சரி, இப்ப நான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு தரேன், சொல்லுங்க. சரி மகாராஜா. மகாராஜா, செல்வம் ஒருத்தருக்கு எவ்வளவுதான் கிடைச்சாலும் அது பத்தாதுன்னு தான் தோணும். மகாராஜா, செல்வம் மேல இருக்கிற அந்த பேராசை எல்லாரோட மனசை விட்டு அகலணுங்கிறது தான் என்னோட ஆசை. நிறைய செல்வம் வந்தா வரும்போது நிறைய பிரச்சனைகளோட தான் வரும் மகாராஜா. நம்மள அறியாமலேயே செல்வம் மேல இருக்கிற பேராசை நம்ம மனசுல நிரந்தரமா இடம் பிடிச்சிரும். என் மனசுலயும் செல்வத்து மேல பேராசை வந்துடுச்சோன்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நான் அந்த தப்ப திருத்திக்கணுன்றதுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அந்த காரணத்துக்காக தான் நான் பரிசு அன்னைக்கு வேண்டான்னு சொன்னேன். அத்தை, நிச்சயமா இவரு பேராசக்காரங்கன்னு நம்மளதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப புரிஞ்சுதா?
பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா. நீங்க சாரதா தேவி கிட்ட என்ன தனியா பேசுறீங்க? ஒண்ணு இல்ல மகாராஜா, நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ரசவாத கல்லுங்கிற உயர்ந்த கல்லை விட எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் ரசவாத கல்லை தான் தேர்ந்தெடுத்தேன். இதோ ஏன் முன்னாடி நிக்கிற இந்த ரசவாத கல்லை தான். ஆமா, உங்களை பத்தி தான் சொல்றேன். பாத்தியா ராமா, என்னோட அருமை பெருமைகளாம் மகாராஜா புரிஞ்சுகிட்டாரு. ஆனா உங்ககிட்டயும் ஒரு ரசவாத கல் இருக்குங்கிறது உண்மைதானே ராமகிருஷ்ணா? அதுதான் உங்க அறிவு, உங்களோட சாமர்த்தியம். அது ரசவாத கல்லை விட ரொம்ப உயர்ந்தது. சரியா சொன்னீங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட அறிவு ஞானம் என்ன மாதிரியே ரசவாத கல்லுக்கு நிகரானது. உண்மைதான் குருவே, உண்மைதான். மணி, இந்த கிழவனோட மண்டைய திறந்தா கூட உள்ள மூளையே இருக்காது. மிஞ்சி போனா என்ன இருக்கும்? சூழ்ச்சி, பேராசை, கேடித்தனம். அப்புறம் அந்த சௌதாமினி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்க வீட்டை சோதனை பண்ணதுக்கு தயவு செஞ்சு என்ன நீங்க மன்னிச்சுடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல மந்திரியாரே, நீங்க உங்க கடமையை தானே செஞ்சீங்க. சாரதா அடிக்கடி என்கிட்ட வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்யணும்னு சொல்லுவா. இன்னைக்கு எல்லாத்தையும் உங்க சேவகர்களே செஞ்சுட்டாங்க. இல்லன்னா பாவம் அந்த வேலைய நீங்க தான் செஞ்சிருக்கணும். இல்ல அது என்னன்னா, நானே என் கண்ணால பார்த்தனே, உங்க வீட்டுல நீங்க தானே பெருக்கிறீங்க. ராமா, உன்னை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. அளவுக்கு மிஞ்சினா பெருமையும் நஞ்சுதான். குருஜி, எங்க 2 பேரும் எங்க கூட்டிட்டு போறீங்க? அட சொல்லுங்க குருஜி. அமைதியா இருங்க. அட சொல்லுங்க குருஜி, நாங்க பார்க்கதான் முட்டாள் மாதிரி இருப்போம், ஆனா அப்படி இல்ல. அட நீங்க பார்க்கதான் முட்டாள், ஆனா உண்மையிலேயே அடி முட்டாளுங்க. கேள்வி எதுவும் கேட்காம வாயை மூடிட்டு 2 பேரும் பின்னாடி வாங்க. அப்புறம் போகும்போது வரும்போது மகாராஜாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மேல 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 உயர்ந்துகிட்டே போலாம். சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏன் இப்படி ஓடுறான்? என்ன இது? இவன் ஓடுறத பார்த்தா பின்னாடி ஏதோ பூதம் தோர்த்துதோ. இந்த அறையா? மணி, மணி இங்க பாரு. இங்க பெரிய வித்வான், நம்ம குருஜி, பெரிய மகான் இந்த கதவை பார்த்து இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்காரு. வேட்டி 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 பாத்திரம் குருஜி, பயத்துல வேட்டி தானா நழுவுதே. முட்டாளுங்களா, என்னோட வேட்டி என்னமோ பயத்துல நழுவத்தான் செய்யுது. உங்க 2 பேரோட வேட்டி என்னமோ இப்ப கதவு சத்தத்துல அப்படியே விழ போகுது. என்ன இது? ஒரு பயங்கரமான கதவு. இந்த கதவை தாண்டி உள்ள போறவங்க யாரையும் வெளியே விடாது. என்ன என்ன கதை சொல்றீங்களா குருஜி? வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறிட்டு இருக்கீங்க. எனக்கு யாராவது காப்பாத்துங்களா, காப்பாத்துங்க. குருஜி நான் இல்ல. ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? கத்துறதும் இல்லாம பின்னால இருந்து அடிச்சு என்ன பயமுறுத்துறீங்களா? நிஜமா நாங்க எதுவுமே பண்ணல குருஜி. பயமுடுங்க முட்டா பசங்களா. இதுக்கு மேல பேசிக்கிட்டே இருந்தீங்க அந்த கதவுக்கு பின்னால உங்களை தள்ளிடுவேன். பாத்தீங்களா குருஜி, நாங்க தான் எதுவுமே பண்ணலான்னு சொல்றோம்ல. நாங்க எப்ப என்ன சொன்னாலும் நீங்க நம்பவே மாட்டீங்க. அப்படின்னா இதை செஞ்சது யாரு? குருஜியும் சிஷ்யர்களும் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிவா 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 சிவா.
அட என்ன இது? நான் விளையாட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இப்படி பயந்துட்டீங்களே. மகாராஜாவோட மைத்துனர் தானே நீ? நீங்க? ஆமா, நான் தான் வாசுதேவன். இப்ப இவ எங்க இருந்து வந்தான்? பேய் அறைக்குள்ள இருக்குன்னாங்க, இது என்னமோ வெளியே நின்னுக்கிட்டு இருக்கு. சரியா சொன்னத நீ, உண்மைதான். தேவையில்லாம பயப்படாதீங்க. இப்ப நம்ம எல்லாரும் எரிப்பந்து விளையாட்டு விளையாடினா ரொம்ப நல்லா இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எல்லாம் சொல்லிட்டாரா? என்ன சொன்னாரு? அதான் எரிப்பந்து விளையாடுறதுல இந்த அரண்மனையிலேயே நீங்க தான் திறமையானவருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னது உண்மைதான். நான் திறமையானவன். ஆமா, எரிப்பந்து விளையாட்டுனா என்ன? எனக்கு என்ன தெரியும் குருஜி, நீங்க தான் பெரிய ஞானியாச்சே, உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், நான் சொல்றேன். எரிப்பந்துல முதல்ல பந்தை எடுத்து அடுக்கி வச்சிருக்கிற கற்கள் மேல எறிவாங்க. அதுக்கப்புறமா விளையாடுறவங்க முதுக குறி வச்சு அந்த பந்தால முதுகுல எறிவாங்க. அது என்ன விளையாட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன விளையாடலாமா? ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்ல. விளையாடலாம், நிச்சயமா விளையாடலாம். ஆனா ஒண்ணு, பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னை விட இந்த ஆட்டத்துல ரொம்ப வல்லவர் தெரியுமா உனக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணா, எங்க போறீங்க? வாங்க 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 வாங்க. நானா? வாங்க, வந்து இளவரசரோட நல்லா விளையாடுங்க. அடடடடடா, மகாராஜாவோட மைத்துனர் கிட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இளவரசருக்கு உங்க கலைய கத்து கொடுங்க. ஆமா 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 ஆமா, கண்டிப்பா கத்துத்தரேன் குருவே. ஆனா எனக்கு விளையாட மட்டும்தான் தெரியும். ஆனா கத்து கொடுக்க உங்களை விட வேற யாரால முடியும்னு சொல்லுங்க. அதனாலதான் உங்களுக்கு 2 சிஷ்யர்கள் இருக்காங்க. இல்ல 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 குருவே, மகாராஜாவோட மைத்துனன் கிட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்க ராஜகுரு, கத்து கொடுக்க வேண்டியது உங்க கடமை. ஆமா, இவரு சொல்றதெல்லாம் ரொம்ப சரிதான். இப்ப நீங்க எனக்கு கண்டிப்பா விளையாட கத்து கொடுத்தாகணும். இல்லனா என்ன? குருஜி, இல்லன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. மகாராஜாவோட கூர்மையான வாள் உங்க தலைய பாத்துக்கோங்க. ஆமா. என்ன சொல்லுங்க குருவே, நீங்க கத்து கொடுப்பீங்களா? பாவம், அப்பாவே சின்ன பையன். இவன் அப்பாவி பையனா? என்ன குருவே? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.